இரு இந்தா. இந்த பேனா உனக்கு குடுக்கறதுக்காக கருணா வாங்கி வச்சிருந்தது. இந்தா. என்னக்கா சொல்றீங்க? அண்ணன் எனக்காக வாங்கி வச்சிருந்ததா? சர்ப்ரைஸா உன்கிட்ட குடுக்கலான்னு வாங்கி வச்சிருந்தான். ஆனா இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கான். அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்து தரேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ தேங்க்ஸ கருணாவுக்கு தான் சொல்லணும். வேகமா போடா. டேய் வண்டி நீ பாட்டு. சித்ரா, நல்லா படிக்கணும் சரியா? ஆ, சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? அக்கா ஒரு நிமிஷம். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்காக நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. இங்க பாரு சித்ரா, படிக்கிறது எல்லாரோட உரிமை. அதுவும் ஒரு பொண்ணு படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு தெரியுமா, எனக்கும் உன்ன மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனாலேயே எங்க ஹவுசிங் போர்டுல எல்லா பசங்களுக்கும் நானே டியூஷன் எடுப்பேன். அவங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கும்போது ஏதோ ஒரு டீச்சரான மாதிரி ஃபீல் இருக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா என்னாலதான் நினைச்ச மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சரா போக முடியல. உன்னோட கனவும் என் கனவு மாதிரி வீணா போயிடக்கூடாது. அதனால உன்னை படிக்க வைக்கிறதுக்கு என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். என்னாலதான் ஆசைப்பட்ட மாதிரி படிக்க முடியல. நீயாச்சு நல்லா படிச்சு நீ நினைச்ச மாதிரி ஒரு IAS ஆபீசர் ஆகணும். கண்டிப்பாக்கா. நான் படிச்சு ஒரு நாள் கண்டிப்பா IAS ஆகியே தீருவேன். சரி, டைம் ஆயிடுச்சு, கிளாஸுக்கு போ. ம், சரிக்கா. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஓகே? ஓகேக்கா, பாய். பாத்து போ. டேய் இவன் என்னடா பண்றாங்க? கையில புக்கெல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தா படிக்க போற மாதிரி தெரியுது மச்சான். டேய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. அந்த கிருபா சும்மாவே வீட்டு பொம்பளைங்களை வெளியே அனுப்ப மாட்டான். இதுல படிக்க வேற வைக்கிறானா? ஏதோ இடிக்குதுடா. வீட்டுல அத்தனை பேர் இருக்கும்போது இந்த இந்து மட்டும் தனியா வந்து டிராப் பண்ணிட்டு போறானா? ஓ, அவ வீட்டுக்கு தெரியாம படிக்கிறான்னு நினைக்கிறேன்.